ஹாய் காய்ஸ். இப்போது இந்த சாரியை பாருங்கள். இந்த சாரியில் எது நல்ல பக்கம்னு பார்த்து எப்படி ஓரடிக்கிறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். அதாவது இது மாதிரி ரொம்ப ரொம்ப சாஃப்டான கிளாத் இருக்கு இல்லையா, அதில் நல்ல பக்கம் கெட்ட பக்கம் நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த மாதிரி இருந்துருச்சுன்னு வச்சுங்க, என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து துணியில் நல்ல பக்கம் கெட்ட பக்கம் பார்க்கவே வேணாம். அதில் ஒரு டிசைன் கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஏதோ ஒரு டிசைன் வந்திருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாங்காய் வந்துருக்குது. இப்போ இந்த மாங்காய் வந்து கீழேருந்து மேல் நோக்கி வராப்பில் நாம் வச்சுக்க வேண்டியது தான். அதே மாதிரி ஏதாச்சும் செடி கொடி ஓடி இருக்குது, பூவு எதாக இருந்தாலும் இப்படி கீழேருந்து மேல் நோக்கி வராப்பில் நம்ம வச்சுக்கிட்டோம்னா அதை மட்டுமே நம்ம வச்சுக்கிட்டு இப்படி இடுப்பில் வைக்கிற பக்கம்தான், இப்படி நம்ம வந்து இடுப்பில் வச்சு சொருகிற பக்கத்தில் நம்ம அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு நம்ம அப்படியே மடித்து வச்சு தைச்சிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். சரிங்களா? அவ்வளவுதான். சரி, ஒரு வேளை இந்த மாதிரி சாஃப்டான சாரியில் டிசைன் வந்து பொதுவான ஒரு டிசைனாக வட்டம், சதுரம், கட்டம் போட்டது இந்த மாதிரியான டிசைன் இருந்துருச்சு, எனக்கு இது மாதிரி கீழேருந்து மேல் நோக்கிலாம் டிசைன் வந்து இல்லை அப்படிங்கிற சாரியில் எப்படி நல்ல பக்கம் கெட்ட பக்கம் பார்க்குறது? இந்த கரையை கொஞ்சம் உத்து பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் கொஞ்சமாச்சும் வித்தியாசம் தெரிஞ்சிச்சின்னா நீங்கள் வந்து அப்படியே அதை வச்சு தைச்சிடலாம். அப்படி எதுவுமே தெரியவே இல்லை அப்படின்னா உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அந்த பக்கத்தை வந்து மடித்து வச்சு தைச்சிருங்க.